எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு புனிதரை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த புனிதரை பத்தி பார்க்கும்போது இவ்வளவு எளிமையும் இவ்வளவு பொறுமையும் இவ்வளவு தாழ்ச்சியும் தான் அவரை இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்குங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிறபடியா இந்த புனிதர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி எந்த புனிதரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புனித பாஸ்காலிஸ் பேலோன் அப்படிங்கிற புனிதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். புனித பாஸ்காலிஸ் பேலோன் அப்படிங்கிற புனிதர். இந்த புனிதரை பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப படிக்கிற பேக்ரவுண்டில் இல்லை. ஏன்னா இவங்க சின்ன வயசாக இருந்து ஒரு நார்மலாக வளர்ந்து வரும்போதே இவங்களுடைய குடும்ப பொறுப்பு ஃபுல்லாகவே இவங்க கைக்கு போயிடுச்சு. இதனால இவங்களால ஸ்கூல் பக்கமே போக முடியலை. ஏன்னா அவங்க குடும்பத்துடைய தேவைகளை போக்குறதுக்கு இவங்க வேலைக்கு போக வேண்டியதாயிடுச்சு. அந்த காலத்தில் வேலைனா என்னவா இருந்துட போகுது, ஆடு மாடு மேய்க்கிறதாவும் அதை மாதிரி அதுகளை பராமரித்து அதில் வர பணத்தை வச்சு தான் இவங்க குடும்பத்தை பார்த்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் ஒரு துறவற மடத்தில் இருக்கிற ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே பணிக்கு போயிருக்காங்க, வேலை பார்க்க போயிருக்காங்க. அப்படி போயிருக்கும்போது அவங்களுக்கு முழுசாவே அப்போ தான் ஃபாதர்ஸ்னால் எப்படி, அந்த சபையில் இருக்கிற துறவரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருக்காங்க, எவ்வளோ தூரம் அவங்க கடவுளை துதிச்சு அவங்களுக்கு சேவை செய்கிறாங்கங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம் இந்த புனிதர். அதோட கூட இப்போ நம்மளாம் இயற்கையை எப்படி ரசிக்கிறோமோ இல்லையோ, அவங்க இயற்கையை ரசிக்கும் போது கடவுளுடைய படைப்புகளை பார்க்கும் போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் எவ்வளோ அருமையாக உருவாக்கியிருக்காருன்னு கடவுளுக்கு ஒரு நிமிஷமும் என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஆடுகளை மேய்க்கும் போதே கூட அதை ரசிச்சுட்டு ப்ரேயர் பண்ணுவாங்களாம், தேங்க் பண்ணுவாங்களாம். அப்படி ஒரு ஆழ்ந்த விசுவாசம் அப்படிங்கிறத வெளிப்படையா இல்லாம தன்னுடைய ஒரு நிமிஷமும் அதை வெளிப்படுத்திட்டு இருக்கிற ஒருத்தர் தான் இந்த பாஸ்காலிஸ் பேலோன் அப்படிங்கிற புனிதர். ஸோ இவருடைய இந்த மாதிரியான ஒரு செயல்பாடை கண்ட அந்த துறவர மடத்தில் இருந்த அந்த பிரதர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், அவங்களுடைய துறவர அந்த மடத்தில் சேர்ந்துக்கிறதுக்கு இவங்களுடைய விருப்பம் அவங்க இருக்குங்கிறத தெரிஞ்சு அனுமதிச்சாங்களாம். ஆனால் அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் இந்த பிரதர்ஸையும் இந்த புனிதரையும் ரொம்ப இழிவாக பேசினாங்களாம். ஆனாலும் கூட அதை எதையுமே கண்டுக்காமல் அவங்க என்ன பண்ணாங்களாம், புனித பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து அங்கே இருக்கிற பிரதர்ஸோட சேர்ந்து நிறைய ஏழை எளிய மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் இவங்க என்ன பண்ணாங்களாம், செய்து கொடுத்தாங்களாம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சபையில் இருந்து இவங்க பக்கத்தில் இருக்கிற சபைகளுக்கு போகும்போதும் கூட, அதாவது ஹெல்ப்புக்காக ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அப்படி இவர் போகும்போது கூட அங்கே இருக்கிற இடத்துல இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் இவங்க என்ன பண்ணாங்களாம். இப்படி எல்லா காரியங்கள்லையும் இவங்க முழு ஈடுபாடோட இவங்க இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அந்த துறவற மடத்துல இருக்கும்போது அங்க இருக்கிற திவ்ய நற்கருணை தானா. அந்த திவ்ய நற்கருணை கூட இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒற்றுமை, ரொம்ப பெரிய ஒரு ஈடுபாடு இருக்குமா. அதோட எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி இருக்கிறதுனால தான் இந்த நாள்லையும் அந்த திவ்ய திருவருட்சாதனத்துக்குரிய பாதுகாவலரா இந்த புனித பாஸ்காலிஸை என்ன பண்றாங்க, அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா குட்டீஸ். நம்ம எல்லாருமே நற்கருணை பேழையை துதிச்சு வணங்கி அதுலேருந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருப்போம். ஆனால் அந்த திருவருட்சாதனங்களுடைய அந்த இதோட புனிதராகவே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த புனிதர் இவருடைய கல்லறையிலிருந்து நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைய பேர் பெற்றிருக்கிறாங்க இறைவன் இயேசு கிறிஸ்துவோட பெயர்னால. ஸோ நம்மளும் இந்த நாளில் இந்த புனிதரிடத்துலேருந்து என்ன கற்றுக்கிடணும் அப்படின்னா, நம்ம இந்த நிலையில் இருந்தால் தான் நான் கடவுளை துதிச்சு பாடுவேன், இந்த நிலையில் இருந்தால் தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்லாம் இல்லாமல், நம்ம எல்லா நிலையில் இருக்கலாம், எந்த நிலையிலும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளோட கான்வர்சேஷன் எப்பயுமே கடவுளுக்கு உகந்ததா, கடவுளுக்கூட உரியதா, அவருடைய சிந்தனையில் உள்ளதா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த புனிதரை போல எல்லாராலையும் நினைவு கூறப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். பை பாய்.